அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே புனிதமான ரமலான் மாதத்தினுடைய பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு எல்லோருக்குமே பிரயோஜனமான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கலா கதிர் விதியை மாற்றக்கூடிய 3 விஷயங்கள் என்ன, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஜுமாவுடைய நாளில் இந்த 3ஐயுமே நீங்கள் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செஞ்சீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லா, உங்களோட ஒரு தேவை கூட மிஸ் ஆகாது. அனைத்தையுமே அல்லாஹ் தாலா உங்களுக்கு அப்படியே கபூலாக்கி தருவான். எனவே இந்த 3 அமல்களையும் இன்றைக்கு முடிச்சுட்டு நீங்கள் இந்த வருஷத்துக்கு தேவையானதை கேளுங்க. உங்களோட வாழ்நாள் முழுக்க எப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணுமோ அதை பற்றி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே நசீபாக்கி தருவான். இப்போ நம்மள நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கு. அதாவது ஏற்கனவே நம்மளோட கலாக்கதிர் விதி எழுதப்பட்டது தானே, அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா அல்ஹம்துலில்லா, மாற்றுறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம சரிவர கடைப்பிடிச்சாலே போதும், எப்பேற்பட்ட விதியையும் மாற்றி அமைக்கலாம். எனவே நம்மக்கிட்ட சில குறிப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கான். உங்களோட விதியை மாற்றுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருக்குரானில் சொல்கிறான். நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவங்க மீன் வயிற்றில் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம எல்லோருக்குமே தெரியும். அல்லாஹ் இதை பற்றி சொல்கிறான். அவங்களுடைய அந்த ஒரு வார்த்தை துஆ இருக்கு இல்லையா, அந்த துஆ மட்டும் அவங்க செய்யலை அப்படின்னா கியாமத்து நாள் வரைக்கும் அவங்க மீன் வயிற்றுலையே இருந்திருப்பாங்களாம். அப்போது அவங்களுடைய தலைவிதியை மாற்றினது அந்த திக்ரு தான் இல்லையா. அந்த மாதிரி தான் இன்றைக்கு நம்ம 3 விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த 3மே நம்மளோட விதியை மாற்றக்கூடியது. இந்த 3ஐயுமே இன்றைக்கு ரமலானில் இந்த ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் செய்யுங்க. அதில் மிக முக்கியமானது முதன்மையானது என்ன அப்படின்னா சதக்கா கொடுக்கறது தான். ஏன்னா இந்த நோன்பே நமக்கு ஒரு சதக்கா செய்யக்கூடிய ஒரு நோன்பு தான். நம்மளோட சொத்துக்களுக்கு நம்ம மதிப்பீடு போட்டு கண்டிப்பாக ஏழைகளுக்கு நம்ம சதக்கா செய்யணும். அதைத்தான் நம்ம பெருநாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் சிறந்த தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, சதக்கா இருக்குது, ஏராளமான விஷயங்கள் இருக்குது இந்த ரமலான் மாதத்தில். அப்படி ஒரு விஷயம்தான் சதக்கா. இந்த சதக்காவை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது. ரசூல்லா அழகா சொல்கிறாங்க, நீ தர்மம் செய்யாமல் முடிஞ்சு வச்சுக்கிட்ட அப்படின்னா அல்லாஹாலா உனக்கு வழங்காமல் முடிஞ்சு வச்சுக்குவான். அதனால் அதிகமாக நீங்கள் தாராளமாக தர்மம் கொடுங்க அப்படின்னு. இன்னும் தர்மம் செய்யறதுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. அதாவது பலாய் முசீபத்துக்கள் ஆபத்துக்கள்லேருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. வியாதிகள் பெரிய ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சதக்கா கொடுத்தோம் அப்படின்னா அந்த நோய் நீங்குது. இன்னும் நீண்ட ஆயுளை பெறக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா அது தர்மம் தான். இன்னும் தர்மம் நம்மளோட சொத்துக்களுக்கு வரக்கூடிய அழிவை பாதுகாக்குது. இன்னும் இறைவனுடைய கோபத்தை தடுக்குது. இன்னும் அன்பர்களுடைய மத்தியில் அன்பை ஏற்படுத்துது. இன்னும் கல் நெஞ்சமான மனிதர்களை கூட இரக்கமான மனிதர்களாக மாற்றுது. இன்னும் இரக்கமுள்ளவர்கள் அவர்களுடைய ஈருலக சிறப்பையும் அடைந்து கொள்ளலாம். இன்னும் ஏராளமான சிறப்பு இருக்குது. தர்மம் செஞ்சோம் அப்படின்னா தர்மமும் கண்டிப்பாக நம்மளோட விதியை மாற்றும், ஆயில அதிகரிக்கக்கூடிய ஒரே ஒரு அமல். அதனால் இன்றைய தினம் உங்களால் முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு சதக்காவை செஞ்சுட்டு அதற்கு பிறகு உங்களோட துஆவை கேளுங்க. கண்டிப்பாக சதக்கா கொடுத்த நொடி அடுத்தது நம்ம எந்த ஒரு துஆவை கேட்டாலும் அது அப்படியே நமக்கு கபூலாகும். ஏன்னா சதக்கா கொடுக்கும்போது நம்ம பக்கத்தில் நிறைய வானவர்கள் இருப்பாங்களாம். இவங்க சதக்கா கொடுத்துட்டு என்ன துஆவை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆமீன் சொல்லுவோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அதனால் தர்மம் செஞ்சுட்டு உங்களோட துஆவை கேளுங்க, உங்களோட தலையெழுத்தை மாற்றும். அடுத்தது 2வது அமல் என்ன அப்படின்னா துஆ கேட்கறது. நம்ம எல்லோருக்குமே தெரியும் துஆவிற்கு விதியை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு. அதனால் இன்றைய தினம் நீங்கள் அதிக அளவில் துஆ செய்யுங்க. துஆனா எப்படி, பெரிய துஆ எதுவும் தெரியாது, அரபி ஓத தெரியாது, பரவாயில்ல. உங்களுக்கு எந்த மொழியில் எப்படி ரப்புக்கிட்ட கேட்க தெரியுமோ அப்படி கேளுங்க, போதுமானது. எனவே இன்றைய புனிதமான ரமலான் மாதத்தின் ஜுமா தினத்தில் அதிகளவு துஆ செய்யுங்க. இன்றைக்கு மட்டும் கேட்காதீங்க, இந்த வருஷத்துக்கு கேளுங்க. உங்களோட ஆயுசு முழுக்க உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கேளுங்க. இன்னும் மறுமைக்காக அதிகம் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதுவும் விதியை மாற்றக்கூடிய ஒரு அமல் தான். அடுத்தது 3வது அமல் என்ன அப்படின்னா அதுதான் திக்ரு. தஸ்பீஹும் நம்மளோட விதியை மாற்றக்கூடியது தான்.
ஒவ்வொரு தஸ்பீஹுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு இல்லையா? வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய தஸ்பீஹ் கூட இருக்குது. அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பலமான ஒரு வார்த்தையை கொண்ட ஒரு தஸ்பீஹ். இதை நம்ம ஓதணும் அப்படின்னாலும் நம்மளோட விதி மாற்றி எழுதப்படுதான். அந்த தஸ்பீஹை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். தமிழ்லேயே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். எல்லோருமே பார்த்து இன்றைய தினம் 3 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க. அது என்ன தஸ்பீஹ் அப்படின்னா, அல்லாஹும்ம அல்லாஹும்ம யா மாலிகல் முல்க் யா ஹையூ யா கையூம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் குன் ஃபயகூன் ஃபீ முல்கி. அல்ஹம்துலில்லாஹ். இது ரொம்ப பலமான தஸ்பீஹ் என்று சொல்லப்படுது. இன்னும் பல ஆலிம்கள் அவங்களுடைய வளமையாக மாற்றி வச்சுருக்காங்க இந்த ஒரு தஸ்பீஹை. ஏன்னா அவ்வளோ சிறப்புகள் இதற்கு உண்டு. இதுவும் விதியை மாற்றி எழுதக்கூடிய வார்த்தை கொண்ட ஒரு தஸ்பீஹ் என்பதாக சொல்லப்படுது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இதை ஓதிட்டு இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க. இன்னும் இதை யார் இந்த ரமலானில் ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் செல்வ செழிப்பான வாழ்க்கையை தருவானாம். கடனில் இருக்கிறவங்க, பண தேவை உடையவங்க, செல்வம் பறக்கத்தா இல்லை, போதிய அளவு இல்லை அப்படிங்கிறவங்க இன்றைய தினம் வெறும் 3 தடவையாவது ஓதுங்க. 3 தடவைக்கு மேலே எவ்வளோ வேணும்னாலும் ஓதிக்கலாமா, எண்ணிக்கை கணக்கு கிடையாது. குறைந்தபட்சம் 3 தடவையாவது ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 3 அமல்களுமே மிக முக்கியமான அமல் தான். எனவே சதக்கா கொடுங்க, இன்றைக்கு துஆ செய்யுங்க. இன்னும் இந்த துவாவை நீங்கள் 3 தடவை ஓதுங்க. அல்லாஹ் இடத்துல அதிகம் துவா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் ஒவ்வொரு தேவைகளுக்கும் அழகான வஜீபாக்கள் நிறைந்தது தான் நம்மளோட அற்புத வஜீபாக்கள் கிதாப். இந்த கிதாப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது 30 ஜுஸ் குர்ஆனும் தமிழில் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.